நீங்க அங்க போங்க. எங்க கிராமத்துல கல்யாணி அக்கா இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை அவங்க கிட்ட விளையாடினாங்களா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் கெட்டு போன கழுத, தட்டு கட்ட கழுத, கிறுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டினாங்களா. பாவம் அந்த அக்கா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்குள்ள வந்து செத்து போச்சு. அதேதான் நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நடந்துகிட்டா கெட்டு போனு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தப்பு இல்லம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஐயோ எப்படி மாமா ஒரே விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சா தப்புங்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா தப்பு இல்லைங்கிறீங்க? அது எப்படி? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலை செஞ்சா அதுக்கு பேர் என்ன? கொலை. கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சா அதுவும் கொலைதான். பாத்தீங்களா? அது மாதிரிதான் இதுவும். இப்ப நீங்க சொல்றபடி கேட்டு நானும் கை போட விட்டா அப்புறம் நானும் கேட்டு போயிடுவேன்ல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் நீ அந்த கழுத இந்த கழுத கிறுக்கு அப்படி இப்படின்னு திட்டினா நான் கிணத்துல குதிக்கணும்ல. அதான் மாமா சொல்றது, கை போடாதீங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூட புரியல. என்ன மக்கு மாமா நீங்க. ஐயோ இவ்வளவு நான் எப்படி திருத்த போறேன்? சரி, முயற்சியை கைவிடக்கூடாது. இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல. முதல்ல அவளை நாகரிக பொண்ணா மாத்தணும். அதுக்கப்புறம் அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க வேண்டியதுதான். விட்டுப்புடிடா பாலு, விட்டுப்புடி. என்ன மாமா கீழே வேலையா இருந்த, கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஆமா, யார் இவரு? நம்ம டெய்லர், பேர் ராபர்ட் டெய்லர். ஹலோ. உனக்கு அளவு எடுக்க வந்திருக்காரு. சரி, பழைய ரவிக்கு ஒண்ணு கொடுக்குறேன், அதை பார்த்து அளவு எடுத்துங்க. இது ரவிக்கேக்காக இல்ல. அப்ப மேக்ஸி, மிடி, ஜீன்ஸ், சில்வர் கமீஸ். அப்படின்னா மாடர்ன் டிரஸ், விதவிதமா டிரஸ். ஐயா இதெல்லாம் நான் போட்டுக்கணும். மேல மட்டும் கை போடாதீங்க. மத்தபடி நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல. ஆமா. அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்காம நீ செய்யணும். சரி மாமா. ராபர்ட், அளவெடு. அளவு எடுக்கலாம்ல? அதுக்கு தானே வந்திருக்க. இந்த இத புடி. இந்தாங்க. 10. கை கொஞ்சம் நீட்டுறீங்களா? 20. 31. கொஞ்சம் கைய தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் தூக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம். முறைக்கிறாங்க. தூக்கண்டி, கைய தானே தூக்க சொல்றான். ஐயோ! ஏய் ராஜாத்தி, நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு என்ன தைரியம் தான் என் மேல கை வைப்பான்? நல்லவன், பொறுக்கி, என் ஃப்ரெண்டு. யோ, அவளுக்காக மன்னிப்பு கேக்குறேன். நீ எழுது. உனக்கு என்ன அளவு வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க சொன்னாலும் இனிமே நான் எடுக்க மாட்டேன். நீங்களே எடுங்க. கை தூக்கு. மார்பளவு எவ்வளவுங்க? 109. என்னது? 36. இடுப்பு 25. பின்னளவு 37. நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா? இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி. சாமி, நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷப்படி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காத. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதையா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்ககிட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். அண்ணே, அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம்? பேசாம சாமி காலில் வந்து விழுங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்ஷனா? என்னது? மண்புழுவ ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? 2 பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடிய அறியாம செஞ்ச பிழைய மன்னிச்சு உயிர் பிச்சு தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு. இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்ட. அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவரை வாழ வைங்க சாமி. தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன்.
உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ, குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாது கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. பூ! ஆஹா, தேன்மழை. வரேன் சாமி. இந்த எச்சியவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? மாமா மாமா இங்க வாங்களே. எதுக்கு? இப்படி நில்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு எந்திரு. அத்தை அத்தை, பெரிய மாமா நீங்களும் வாங்களே. நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா, அத்தை புத்திர போய் நில்லுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்குறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம்? முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க 2 பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். விழுங்க. 16 பெத்து. ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க நல்லா இருங்க. 16 பெத்து. ஆமா. கத்திர போற பாத்துங்க. என்ன பையன் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏமா உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை நீங்களும் பெரிய மாமா கால்ல விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா நான் உங்களையா கால்ல விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் கால்ல விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே இருக்கலாம். விழுங்க அத்தை விழுங்க. ஐயா இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டோம். தாலி நினைக்க வேண்டாம், நெத்தியில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு புடவை கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூன்னு பேசுறது அபசகனமா? விழுங்க அத்தை விழுங்க. நல்லா இப்படி எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலி ஆயிரு. இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா? ஏண்டே 25 வருஷமா கும்பிட வேண்டியதை ஒரே நாள்ல கும்பிட்டுலான்னு பாக்குறியா? ஏந்திரிக்க முடியலீங்க, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, தூக்கி விடுங்க. ஐயோ உன்னை தூக்க வேற முடியாது. என்னது? இரு கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்குற, நீ ஹெல்ப் பண்ண. அப்பா ஒரு புண்ணியருமே தூக்குற மாதிரி இருக்கு. ஏமா புயல் அடிச்சு ஒரு மரமே ஒடிஞ்ச மாதிரி சத்தம் வரல? ஒண்ணு இல்ல மாமா, அத்தை நெட்டு முறிச்சாங்க. அவங்க கை கால முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான்.